தேவனுடைய செய்தியாய், அது செய்தி மாதிரி இருக்காது, ஒரு ஒரு டெமோ மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி அதை நான் பேச விரும்புறேன். ஒரு 7 மணிக்கு பாஸ்டர் முடிக்க சொல்லியிருக்காங்க, அதனால 7 மணிக்குள்ள முடிச்சிருவேன். எல்லாரும் நினைக்கிறீங்க இவ்வளவு நேரம் நீ நல்லா தாண்டா இருந்த, ஆனா இப்பதான் என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க. எனக்குன்னு ஒரு நேரத்தை கொடுத்துருக்காங்க, அந்த நேரத்துக்குள்ள நான் முடிக்க போறேன். ரைட், அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ ஒரு காரியம் செய்ய போறீங்க. எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு ஐஸ் பிரேக்கர் கொடுக்க போறோம், சரிங்களா? எல்லாரும் வலது கையை எடுங்க பார்க்கலாம். வலது கைனா சாப்பிடுற கை, அது எடுங்க பார்க்கலாம். இப்படி சுத்துங்க பார்க்கலாம், முன்னால சுத்துங்க, மோட்டர் சுத்துங்க பார்க்கலாம். வா, வெரி குட், நல்லா சுத்துங்க, நல்லா சுத்துங்க. அதான் வேகமா வேண்டாம், அழகா சுத்துங்க பார்க்கலாம். வா, வெரி குட், அழகா சுத்துறீங்க. எல்லா சுத்தாதவங்களை பக்கத்துல இருந்து சுத்த வைங்க. பின்னாடி இருக்க பாஸ்டர்மாக்கெல்லாம் வாழ்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அழகா சுத்துறீங்க, போதும், கை கீழே போட்டுக்கோங்க. இப்ப இடது கையை எடுத்துக்கோங்க, இந்த இடது கையை உள்ள சுத்துங்க பார்க்கலாம். உள்ள சுத்துங்க. வலது கையை வெளியில சுத்துறீங்கல்ல, ஒருத்தன் இடது கையை எடுத்து இப்படி இப்படி பாக்குறான், அது மணி அப்பெல்லாம் பாத்துக்கலாம். இப்படி உள்ள சுத்து பார்க்கலாம். வா, வெரி குட். பின்னாடி இருக்கிற பாஸ்டர்மா, வெரி குட், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ரைட், இப்பதான் ஒரு முக்கியமான போட்டி. என்ன தெரியுமா? உங்களுடைய வலது கையை வெளியில சுத்துங்க, இடது கையை உள்ள சுத்துங்க பார்க்கலாம். என்ன ஆச்சு? ஒருத்தர் என்ன கரெக்டா சுத்துங்க. இப்படி வலது கையை இப்படி முன்னாடி சுத்தணும், இடது கையை உள்ள சுத்தணும். தேவனுடைய கரத்துல நான் எப்படி இருக்கேன்? ஏற்கனவே பாப்பா சொல்லிட்டு போட்டா, God is just preparing you. இந்த இடத்துல ரெண்டு நாளும் இட்ஸ் a time of preparation, I could say. ஆயத்தம் பண்ணுகிற ஒரு நாள் என்று சொல்லலாம். God is going to come soon. அதான் கடைசி பாயிண்ட்ல பேச போறேன். அதுக்கு முன்னாடி 5 காரியங்கள் தேவனுடைய கரத்துல நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவதாக லேவியராகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம் 26வது வசனம். யாராவது ஒருவர் வாசிங்கள், ஒருத்தருக்கு மாத்திரம் மைக் கொடுத்துருங்க பார்க்கலாம். அங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, பிஎஸ் சிஸ்டம் பக்கத்துல இருக்கிற யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு மைக் கொடுத்துருங்க. லேவியராகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம் 26வது வசனம். ஏதாவது ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்க பார்க்கலாம். யாராவது ஒருவர். இருங்க ஒரு நிமிஷம். தேங்க்யூ. வாசிங்கம்மா, கொஞ்சம் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடு சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. சத்தமா ஒரு அல்லேலூயா. தேவனுடைய கரத்துல நான் எப்படி இருக்கேன், தேவன் என்னை எப்படி பார்க்கிறாரு அப்படின்றதுல ஒரு 5 காரியத்தை மாத்திரம் வேகமாக வைக்க நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, தேவன் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். God has separated you. நான் அதே ஊர்ல தான் இருக்கிறேன், நான் அதே ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, மற்ற ஜனங்களை காட்டிலும் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உன் தேவனாகிய கர்த்தர். God has separated you. உங்களை என்னை ஆண்டவர் பிரித்தெடுத்து இருக்கிறார். அப்ப நீங்கள் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். எதற்காக? அந்த கானான் தேசத்திற்கு போவதற்காக. இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பிரித்தெடுத்தாரோ அதே போல உங்களை பிரித்தெடுத்து இருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். அங்கிருந்து ஆரம்பிக்கும் போது புருஷர்களுடைய கணக்கு சொல்றாங்க. என்னை பாருங்க பார்க்கலாம். யாத்ராம் புஸ்தகத்துல ஆண்டவர் மோசேயை கொண்டு ஆரம்பிக்கும் போது புருஷர்களுடைய கணக்கை சொல்லிக் கொண்டே வரும் பொழுது, அடுத்தடுத்ததா வரும் பொழுது வாலிபர்கள் அப்படின்றத ரொம்ப முக்கியத்துவம் படுத்துறாங்க. போருக்கு துணிந்த வாலிபர்கள், போருக்கு யுத்தம் செய்ய பழக்குவித்த வாலிபர்கள், யுத்த புருஷர்கள், யுத்த வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாலிபர்களை அதிகமாய் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பிரித்தெடுக்கிறதுனா சாதாரண ஒரு காரியம் அல்ல. இப்ப எனக்கு ஒரு இந்த முன்னாடி நிற்கிற ஒரு 10 பேர் வா பார்க்கலாம், 10 பசங்க வா பார்க்கலாம், சீக்கிரம் வா பார்க்கலாம். இங்க வா, மேல வர வேண்டாம், இங்க வா, சீக்கிரம் வா. ஒரு 10 பேர் வரணும். 2 4 6, இன்னும் 4 பேரு, 8, இன்னும் 2 பேரு. அந்த தம்பி 2 பேர் வர சொல்லு பார்க்கலாம். அண்ணே அந்த ரைட்ஸா, அவங்க 2 பேரையும் அனுப்பி பார்க்கலாம். வெரி குட். சீக்கிரம் வா. வேகமா, எனக்கு நேரம் இல்ல. இப்ப இந்த 10 பேரும் அப்படியே இருக்கிறாங்க. இந்த 10 பேர்ல இருந்து ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா, என்ன வசனம் சொல்லுகிறது? மற்ற ஜனங்களை விட்டு உங்களை என்ன பண்றேன்னா பிரித்தெடுக்கிறேன். இப்ப என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் இந்த ஜனங்களை விட்டு ஒரு 5 பேர் இந்த சைடு போ பார்க்கலாம். 3 4 5, ரைட். நீங்க 5 பேர் அந்த சைடுல இல்ல.
அந்த சைலன். இப்ப இன்னும் நல்லா தள்ளி நில்லு. இப்ப ஆண்டவர் இவங்க 5 பேரையும் அப்படியே நின்னுக்கோ. இப்ப இவங்க 5 பேரையும் என்ன பண்ணியாச்சு? பிரிச்சாச்சு. அப்படின்னா என்ன? they don't have connected with these people. இந்த ஜனங்களோடு கூட அவங்களுக்கு ஒரு தொடர்பு இல்லை. அவங்களை ஆண்டவர் பிரித்து எடுத்துட்டாரு. அப்ப இவங்களை பிரிச்சு எடுத்துட்டாருன்னா இவங்க என்ன பண்ணணும்? அவங்க வேலையை பார்த்துட்டு போகணும். தயவு செய்து போய் உட்காருறீங்களா? தேங்க்யூ. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? குட். இப்ப ஆண்டவர், நீங்க நின்னுகிட்டே இருக்கணும், கடைசி வரைக்கும் நிக்கணும். இப்ப ஆண்டவர் இவங்களை பிரித்து எடுத்திருக்கிறாருங்க. பிரித்தெடுத்தவர்களை ஆண்டவர் எப்படி நடத்தணும்ன்றது தெரியும். ஏன் அப்படின்னா இந்த 5 பேரை வேணான்னு சொல்லியாச்சு, இந்த 5 பேரை ஒதுக்கியாச்சு, இந்த 5 பேர் ஒன்னத்துக்கு உதவா கரையா இருக்கிறாங்க, இந்த 5 பேரும் தேவையில்லை, இந்த 5 பேரும் தேவனுடைய பார்வையில வித்தியாசமா இருக்கிறார்கள், இவர்கள் 5 பேர் எனக்கு முக்கியம் என்று சொல்லி இவர்களை ஆண்டவர் பிரித்தெடுத்து விட்டார். இதே காரியத்தை தான் உங்களுக்கு சொல்றேன். உங்க குடும்பத்தில இருந்து, உங்க உறவினர் மத்தியில, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து கர்த்தர் உங்களை தமக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார், தம்முடைய ஜனமாய் பிரித்தெடுத்திருக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பிரித்து எடுத்துட்டாருங்க. திரும்ப போய் எங்க ஒட்டிக்கிட்டு இருக்க கூடாது, திரும்ப போய் எங்க சேர்ந்துட்டு இருக்க கூடாது. பிரித்தெடுக்கப்பட்டவங்க தனியா போயிட்டா மாத்திரம் தான் அந்த கானான் தேசம் இல்லங்க. அப்ப அவங்க ரொம்ப பழகிட்டாங்க, அவங்களோட கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னா அனுப்பிச்சிருவார் ஆண்டவர். ஓகே, you can go and have a relationship with them. அவங்களோட கூட நீ பழகிக்கோ, அவங்களோட உறவு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரிச்சிருவாரு, கையை விரிச்சிருவாரு. இந்த மதிய வேளையில ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்து இருக்கிறார். பாவமான வாழ்க்கையிலிருந்து, தேவையில்லாத உறவுகள்ல இருந்து, தேவையில்லாத நட்புகள்ல இருந்து, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்து தேவன் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். அப்ப அப்படி எப்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். நிறைய வசனங்கள் இருக்கு, வசனங்கள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. 1 ராஜாக்கள் 8:53, ரோமர் 1:1, கலாத்தியர் 1:5 தாயின் வயிற்றில் இருக்கிறது முதல் உன்னை பிரித்தெடுத்தேன் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 13:2 பர்னபாவையும் சவுலையும் தம்முடைய சொந்த ஊழியத்திற்காக தேவன் அவர்களை பிரித்தெடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பிரிக்க சொல்லுகிறார், பிரித்தெடுக்கிறார். நீங்கள் நான் பிரித்தெடுக்கப்பட்டவங்க. அதனாலதான் இந்த இடத்துல நீங்கள் நானும் வந்து உட்கார்ந்துருக்கோம். சாதாரணமான ஜனங்கள் கிடையாது, தேவனுக்கென்று தம்முடைய ஜனமாய் இருக்கும்படியாய் அவருக்கென்று நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்ப முதலாவது பாயிண்ட் என்னது? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தேவனுடைய கரத்துல நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். we are separated. இரண்டாவதாக எடுத்து வாசியுங்கள். என்னாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம் 7வது வசனம். ஒரு வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 16:5. பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் மண்டையிலே சேரத்தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்கிறாரோ அவனே தமிழ் கட்டளையிடுவார். ஆண்டவர் முதலாவதாக பிரித்தெடுக்கிறார் இந்த ஜனங்களை. வாலிபர்களாகிய உங்களை மற்ற கூட்டத்திலிருந்து, மற்ற உறவுகளிலிருந்து, மற்ற காரியங்களிலிருந்து பிரித்தெடுக்கிறார். இப்ப இரண்டாவது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எவனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறாரோ. இப்ப கவனிங்க பார்க்கலாம். இந்த கூட்டத்திலிருந்து இந்த கூட்டத்தை பிரித்தெடுத்தாச்சு. இங்க பாத்தீங்கன்னா இந்த டெமோ புரியும் உங்களுக்கு. இந்த கூட்டத்திலிருந்து இந்த கூட்டத்தை இப்ப பிரித்தெடுச்சாச்சு. இப்ப இந்த பிரித்த கூட்டத்துல ஆண்டவர் என்ன பண்றாரா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தெரிந்து கொள்ளுகிறார். இப்ப இதுல இருந்து ஒரு 2 பேரை நான் தேர்ந்தெடுக்க போறேன். நீங்க 2 பேரும் வா பார்க்கலாம். இந்த சைட்ல வந்து பார்க்கலாம். இப்படி நின்னுக்கோ, நடுவுல நின்னுக்கோ. ஏற்கனவே பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் தான். ஆனா அந்த பிரித்தெடுத்ததுல இருந்து ஆண்டவர் இன்னொன்னு என்ன பண்றாரா? தெரிந்து கொள்ளுகிறார். இதுக்கு புரியும்படியா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம ஆண்கள் கடைக்கு போனோம்னா வெங்காயம்னு பார்த்தா இது 30 ரூபா வெங்காயம், 40 ரூபா வெங்காயம், ஏதாவது ஒண்ணு கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவோம். அதுல ஒரு 40 ரூபா வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பண்ணுறோம். ஏற்கனவே ஏன்னா கடைக்காரன் பிரிச்சு வச்சிருக்கான் 30, 40. அப்ப 40 நல்ல குவாலிட்டின்னு பிரிச்சு எடுத்து அதை பிரிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா இந்த கேர்ள்ஸ் அல்லது லேடிஸ் அனுப்புனீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இந்த 40 ரூபா வெங்காயத்திலையும் என்ன பண்ணுவாங்க? இந்த பாரு, அப்படியே அனுபவம் பேசுது இல்ல, அதுலயும் பொறுக்கி எடுப்பாங்க. அவங்களா ஏற்கனவே பிரிச்சு வச்சிருப்பான். இது 30 ரூபா வெங்காயம், 40 ரூபா வெங்காயம் பிரிச்சு வச்சிருப்பான். ஆனா அதுலயும் என்னதான் பார்த்து எடுப்பாங்க. அதுலயும் ஒரு நல்ல. அதே போலதாங்க ஆண்டவர் என்னதான் உங்களை பிரித்தெடுத்தாலும் ஆண்டவர் தமக்கென்ன தெரிந்து கொள்ளுகிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார்னா சாதாரண ஒரு காரியம் கிடையாது. பிரித்தெடுத்த ஆண்டவர், பிரித்தெடுத்துல இருந்து ஒருத்தரையோ 2 பேரையோ ஆண்டவர் தெரிந்து கொள். நீங்க அந்த கூட்டத்துல இருக்கணும் தான் என்னுடைய ஆசை.
ஆமோதிக்கிற மகத்தான் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இந்த ஜனத்தை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நான் அவர்களுக்கு எப்பொழுதுமே தேவனாயிருப்பேன். காரணம், நான் அவர்களை தெரிந்து கொண்டேன். வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாருங்க. நான் இப்படி சொல்றேன், என்னை கவனிங்க பார்க்கலாம். லேடிஸ் கிட்ட கேட்டா அது நல்லா புரியும். சுடிதார் கடைக்கு நீங்க போறீங்க, ஒரு ஜவுளி கடையில போய் சுடிதார் கடைக்கு போறீங்க. அங்க வரிசையா சுடிதாரா வச்சிருக்காங்க அல்லது சேலையா வச்சிருக்காங்க. நீங்க அந்த சேலையை செலக்ட் பண்ணுவீங்களா இல்ல அந்த சேலை உங்களை செலக்ட் பண்ணுமா? சேலை தானேமா சொல்லும். நீ ஏற்கனவே ப்ளூ கலர் வச்சிருக்க, நான் வந்து கிரீன் கலர், என்னை நீ தேர்ந்தெடு அப்படின்னு சேலை தானே நம்மள்ட்ட பேசும். ஆமாவா இல்லையா? இங்க ஒருத்தன் ஆம் இல்லைன்றான். ஏன்னா அவங்க அம்மாவோட கூட போய் அனுபவம் போல இருக்குது. இல்லைங்க அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை சார், அப்படிலாம் எந்த சேலையும் பேசாது, எந்த சுடிதாரும் பேசாது சார். ஏன்னா அது பேசாது, நம்ம தான் போய் தேர்ந்தெடுப்போம். ஆனால் மாறாக இங்க என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து என்னை சூஸ் பண்ணலையா, நீ வந்து என்னை செலக்ட் பண்ணல, ஆனா நான் உன்னை செலக்ட் பண்ணேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை என்னை தமக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறாருங்க. நம்ம என்னங்க பண்ண போறோம் ஆண்டவருக்காக? இமேஜின், எத்தனை யூத் மீட்டிங் நம்ம போயிட்டு வர்றோம், எத்தனை இடத்துல இந்த செய்திகள்லாம் கேட்கிறோம். yet another meeting, stop that. இன்னொரு யூத் மீட்டிங் தானே நம்மளை கூட்டிட்டு போறாங்க, நிறுத்து, போக வேண்டாம், வீட்டிலே இருந்துக்கோ. அகைன் அண்ட் அகைன், திரும்ப திரும்ப நீ ஒரு யூத் மீட்டிங் வர்ற அப்படின்னு சொல்லி சொன்னா, God has a purpose in your life. ஏதோ ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், அதை உன்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் வற்புறுத்தி விரும்புகிறதுனாலதான். பேதுரு அன்னைக்கு அப்பாலே போய் சாத்தானேன்னு சொல்லிட்டாரு. கவனமாய் கேளுங்கள், அப்பவே சொல்லிட்டார் அப்பாலே போய் சாத்தானே. எப்ப? when he was a disciple of Jesus. இயேசுவுக்கு அவன் சீஷனாய் இருக்கும் பொழுதே அப்பாலே போய் சாத்தானே சொல்லிட்டாரு. ஆனால் திரும்ப 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 அந்த பேதுரு வர்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா காரணம் என்ன தெரியுமா? அவனை தேர்ந்தெடுத்து, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப 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 உன்னை ஆண்டவர் தொட்டுட்டு இருக்காரு, திரும்ப திரும்ப உன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிதான் தம்பி, ஏதோ ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிதான் தங்கச்சி. உன்னை விட திறமையானவங்க, உன்னை விட காரியங்களை நிறைய செய்யக்கூடியவங்க, நல்லா பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா உன்னை தேர்ந்தெடுத்தது காரணம் என்ன தெரியுமா? You are very important in God's sight. ஆண்டவருடைய பார்வையில், ஆண்டவருடைய கண்கள், ஆண்டவருடைய கைகள்ல நீ ரொம்ப முக்கியம் என்பதை மறந்து விடாதே. பிரித்தெடுத்த ஆண்டவர் இப்பொழுது தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவர். இவங்களை கொஞ்ச நேரம் உட்கார வச்சலாமா? கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கோ தம்பு. தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவர். தேங்க்யூ. வசனங்கள் நிறைய இருக்குது. தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவர் மூன்றாவதாக என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள், நீங்க அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன? யூ ஆர் ஸ்பெஷல் பீப்புள். அதுல ஒரே ஒரு பையன் வா. இங்க 2 பேரை நிப்பாட்டினோம்ல, அதுல ஒரே ஒரு பையன் வா பார்க்கலாம். இங்க வா, சீக்கிரம் வா, இல்லாட்டா மேல வா, மேல வந்துரு, அப்படி மேல வா, கோச்சுக்காத தம்பு. இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். சீக்கிரம் வா. இவனுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வச்சிருந்தா வச்சிருக்கடா சொல்லும், ஏதாவது இருந்துச்சுன்னா. ரைட். இப்ப 10 பேர் இருந்ததுல 5 பேரை பிரித்தெடுத்தோம். 5 பேர் பிரித்தெடுத்ததுல 2 பேரை தெரிந்து கொண்டோம். 2 பேர் தெரிந்து கொண்டதுல இவனை மாத்திரம் மேல கூப்பிட்டு நான் கையை தூக்கி போடுறேன்னா அவன் எப்படிப்பட்டவன் அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். விசேஷித்தவன். ஹி ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். உங்க பையனாக்கா? அதான் கை தட்டுறீங்களோ? இல்ல, ஹி இஸ் வெரி ஸ்பெஷல். அதனாலதான் மேல கூப்பிட்டு கை போடுறோம், மேல கூப்பிட்டு காரியங்களை செய்யறோம். ஆண்டவர் அப்படிதாங்க இருக்கிறாரு. பிரித்தெடுத்து இருக்கிறார், தெரிந்தெடுக்கிறார், அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? ஸ்பெஷலா உங்களை வச்சிருக்கிறாரு, விசேஷ விதமா வச்சிருக்கிறாரு. யூ ஆர் ஸ்பெஷல் பீப்புள் இன் காட்ஸ் ஹேண்ட். ஆண்டவருடைய கைகள்ல நீ விசேஷமானவள், நீ விசேஷித்தவள், விசேஷித்தவன். அப்படின்னா என்ன பண்ணுவாரு? அதுக்குன்னே காரியங்களை செய்வார். 12 சீஷர்கள் இருந்தாங்க. அந்த சீஷர்ல ஒரு சீஷன் தான் இயேசுவோட மார்புல சாய்ந்தவன். அவன் பேர் என்ன? யோவான். He is very special to God.
ஆண்டவருக்கு அவனை ரொம்ப ஸ்பெஷலா வைக்கிறாரு. அவனுக்கு தான் தரிசனங்களை கொடுக்கிறார், அவனுக்கு தான் வித்தியாசமான வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். நீ ஆண்டவருடைய கரத்துல விசேஷித்தவளாய் இருக்க வேண்டும். அப்ப நீ என்ன செய்ய வேண்டும்? தேங்க்யூ, போய் உட்காந்துக்கோ தம்பு. தேங்க்யூ. அந்த தம்பிக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? குட். விசேஷமானவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆல்வேஸ் ஒரு ஸ்பெஷல் கிரேட்ல தான் இருக்கணும். ஒரு 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 பெரிய தலைவர் நம்மளை பார்த்துட்டு ஏய் நீ எப்பொழுதுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு என்ன தெரியுமா பெருமை வரும்? ஒண்ணு தெரியுமா, நான் ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா, தள்ளி நில்லு நீ. நான் என்ன சொன்னாலும் என் தலைவர் நான் சொல்றதை அவர் செஞ்சுட்டு பக்கத்துல வரவே விட மாட்டார். நான் ஏன் தெரியுமா, அவருடைய ஸ்பெஷலா இருக்கிறேன், அவருக்கு பக்கத்துல நிக்கிறேன், அவரு நான் சொல்றதை கேட்பாரு. அவருடைய பிஏவை தாண்டிலும் நான் ஸ்பெஷல். நான் இப்ப என்ன சொன்னாலும் பிஏ கூட ஒதுங்கிதான் நிக்கணும், அவருடைய பர்சனல் அசிஸ்டன்ட் கூட ஒதுங்கிதான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெஷல் பீப்புள், அந்த ஸ்பெஷலா நிக்கிறவன் என்ன தெரியுமா, எல்லாரையும் தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பான், எல்லாரையும் தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு தடவை நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு பெரிய ஊழியரை பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். அப்ப அங்க உள்ள பிஏ சொல்றான், சார் உங்களை பாஸ்டர் வந்து வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போறதுக்காக கதவை திறக்கிறோம், நானும் ஒரு பிரதரும் நாங்க கதவை திறக்கிறோம். அங்க ஒருத்தர் நின்று சொல்றாரு, இருங்க சார் சார் நான் கேட்டு வந்துடுறேன் சார் அப்படின்றாரு. ஏன்? அவரு தான் அங்க பிஏவா இருந்தாலும் அங்கதான் ஸ்பெஷல் பீப்புள். அவர் சொல்றத அந்த தலைவர் கேட்பாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை என்னை ஆண்டவர் ஸ்பெஷல் பீப்புளா வச்சிருக்கிறாரு. நீங்க சொல்றத ஆண்டவர் கேட்பாரு, உங்களுடைய வாஞ்சை விருப்பத்தை ஆண்டவர் கேட்பாரு. ஆண்டவர் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். அதுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? தேவனுடைய சமூகத்துல பரிசுத்தம் உள்ளவர்களாய், உங்களுடைய பேச்சுல, உங்களுடைய பார்வையில, உங்களுடைய சிந்தையில, உங்களுடைய எண்ணத்துல, உங்களுடைய செயல்ல, எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஈவன் இன் யுவர் ட்ரெஸ். சர்ச்சுக்கு போகும்போது ஒரு மாதிரி, காலேஜுக்கு போகும்போது ஒரு மாதிரி அப்படிலாம் வேஷம் போட்டு போகாத. வேண்டாம், நீ விசேஷித்தவள், நீ விசேஷித்தவன். ஆண்டவர் உன்னை ஸ்பெஷலா வச்சிட்டு இருக்க நேரத்துல நீ வித்தியாசமா அதே பிரித்தெடுக்கப்பட்ட அந்த கூட்டத்தோட போய் சேர்ந்துராத, அந்த அழுக்கோட போய் சேர்ந்துராத, அந்த ஒதுக்கப்பட்டவங்களோட போய் சேர்ந்துராத. ஜாக்கிரதை. ஆண்டவர் ஸ்பெஷலா வச்சுக்கிட்டு இருக்காருங்க ஒண்ணு. ஆனா நீ எப்படி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க? இப்ப பாய்ஸ் ஒரு ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது? இந்த இவ்வளவு தூரத்துக்கு பேண்ட், அதுவும் டைட்டா போட்டுக்கிட்டு, ஐம் சாரி நீ யாராவது போட்டிருந்தீங்கன்னா என்னை மன்னிச்சுக்கோ, வேற வழி இல்லை, நான் சொல்லித்தான் ஆகணும், அதுக்கு தான் என்னை கூப்பிட்டுருக்காங்க. இந்த இவ்வளவு தூரத்தை போட்டுக்கிட்டு இப்போ ஒரு ஃபேஷன் வந்திருக்கு தெரியுமா? கிழிஞ்ச பேண்ட் காஸ்ட்லி, நல்ல பேண்ட் காசு குறைச்சு, முன்னாடியும் பின்னாடி வெளுத்து போய் ஓட்ட போட்டு, ஐயோ பயங்கரமா அங்கங்க கிழிஞ்சிருக்கும். இங்க முட்டி தெரியும், அது பாய்ஸ் போட்டாலும் பரவாயில்ல, கேர்ள்ஸும் போட்டுக்கிட்டு முட்டி தெரியுது, அங்க தெரியுது, இங்க தெரியுது, தொட தெரியுது. அந்த பேண்ட் வந்து 3500 ரூபாய் 4000 ரூபாய். ஆனா அருமையான பேண்ட் வெறும் 900 ரூபாய் தான், நல்லாவும் இருக்கும். இப்ப பாய்ஸ்குள்ள ஒரு ஃபேஷன் வந்துகிட்டு இருக்கு, ஒரு சைடு வெளியில எடுத்து விடுறது. இந்த சைடுல, சாரி நான் யூத் மீட்டிங் நிறைய நடத்துறதுனால அப்படி தெரியும், இந்த இப்படி நடத்துக்கிட்டு இப்படி உங்க பாஸ்டர் வந்து முன்னாடி நின்னு நாம் ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவேன்? நேத்து வரைக்கும் நல்லா இருந்தார் பாஸ்டர், அம்மா போட்டு வெளுத்து இருக்கு போல இருக்குது, நைட்டு அவருக்கு ஏதோ பிடிச்சிருச்சு, சட்டையை கூட ஒழுங்கா மாட்ட தெரியாம வந்து நிக்கிறாரு, அப்படி சொல்லுவோமா இல்லையா? அப்ப உன்னுடைய போதகர் எவ்வளவு அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புற நீ மாத்திரம் எப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்க? கிழிஞ்ச சட்டையை போட்டு வர்றீல்ல, ஒரு கிழிஞ்ச ஷூவை போட்டு வா பார்க்கலாம், அவமானம் தாங்க முடியாது இல்ல? அது மாத்திரம் நல்லா தெரியுதுல. Be careful in your dresses. சர்ச்சுக்கு வரும்போது பரிசுத்தமா வா, உன்னுடைய ஆடையில ஒரு பரிசுத்தம் இருக்கட்டும். வேணாம் மத்தவங்க போடுறாங்களே அப்படின்றது வேணாம். என் 2 பிள்ளைங்களும் காலேஜ் முடிச்சிட்டா, ஒருத்தி 4.5 years காலேஜ் முடிச்சிட்டா, ஒருத்தி 3 years முடிச்சிட்டா. அதுவும் 2வது படிக்கிற பொண்ணுடைய காலேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜவுளி கடையில கூட அவ்வளவு மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் இருக்காது, ஒன்லி கேர்ள்ஸ் தான். லேடி டோ காலேஜ் மதுரையில விதவிதமா ட்ரெஸ் போட்டு போவாங்க. ஆனா நாட் ஈவன் a single day, ஒரு நாள் கூட ஷால் இல்லாம போனதே கிடையாது. தேவனுடைய சமூகத்துல வரும் பொழுது, தேவனுடைய பலிபீடத்துக்கு ஏறும் பொழுது, நீ ஒருவேளை கொயர் டீம்ல இருக்கலாம், பாஸ்டருடைய பொண்ணா இருக்கலாம், ஐ எம் சாரி நான் வந்து செக்ரட்டரி பொண்ணா இருக்கலாம், வெரி குட், ரொம்ப நல்லதுதான். ஆனா மேல வரும்போது முக்காட்டு துணி இல்லாம ஷால் இல்லாம நீ மேல வந்த அப்படின்னு சொல்லி சொன்னா வேணான்ற. அப்படி ஒரு கொயர், அப்படி ஒரு குழு வேணான்னு சொல்றேன். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க ஒத்த கால்ல கொலுசு போட்டுட்டு வருதுங்க, தங்க கொலுசு போட்டுட்டு. சர்ச்சுக்கு அப்படி வராத, கூட்டத்துக்கு அப்படி வராத, இயேசுவை நோக்கி வரும்போது அப்படி வராத. நீ உன் சொந்த பந்தத்துல கல்யாணத்துல அப்படி வச்சுக்கோ, வேண்டாம். தேவன் விரும்புகிற பரிசுத்தம். நான் இவ்வளவு தூரம் சத்தமா பேசுறது காரணம் என் பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, எப்படி கண்டிப்பேன்றது தெரியும்.
I preach what I practice. 98%. அப்படி இருக்கிறவங்களை மாத்திரம்தான் ஆண்டவர் ஸ்பெஷல் பீப்புள் அப்படின்னு சொல்லி எடுப்பாரு. தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறவர். பவுலை விட யோக்கியமானவன் இருக்கிறாங்க, நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க. இந்த சவுல், புதிய ஏற்பாட்டுல வருவோம், அவனை விட யோக்கியமானவன் நிறைய பேர் இருப்பானுங்க. இவன் சர்ச்சை இடிக்கிறான், சர்ச்சை இடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இவன் கிறிஸ்தவங்களை திட்டான், திட்டாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கிறிஸ்தவங்களை சிறப்பிடிக்கிறான், சிறப்பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. போய் லெட்டர் வாங்கிட்டு வர்றதுக்காக தமஸ்குவுக்கு போய்கிட்டு இருக்கான், லெட்டரே வாங்க வேண்டாம், நம்ம பாட்டுக்கு அமைதியா இருக்கிறோம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்தது காரணம் என்ன தெரியுமா? He is the one I need. இவன் தான் எனக்கு தேவை, இவன் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. சர்ச்சை இடிச்ச பவுல் இப்ப போய் அதே சபையில போய் நின்னுட்டு சொல்றான், ஏய் நான் இப்ப சர்ச்சை இடிக்கிறதுக்காக வரல, இயேசுவை பத்தி சொல்றதுக்காக வந்தேன். தயவு செய்து நான் சொல்றதெல்லாம் கேளுங்க. எவ்வளவு கெஞ்சி இருப்பான்னு சொல்லிப்பாரு. அதுக்கு முன்னாடி இவனுடைய ப்ரிப்பரேஷன் எவ்வளவு தூரம் இருந்திருக்குன்னு சொல்லிப்பாரு. விசேஷமா ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுக்கிறார். எவன் அடிச்சானோ அவனை தான் தேர்ந்தெடுக்கிறார். உன்னுடைய குணத்தை பத்தி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நீதான் ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லி இந்த யூத் மீட்டிங்க்கு அழகா கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. உன்னுடைய ட்ரெஸ்ல பரிசுத்தம், உன்னுடைய பேச்சுல, உன்னுடைய பார்வையில, உன்னுடைய நடத்தையில, கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்துட்டு நீயும் வாழ்க, கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்துட்டு நான் இப்படி, நான் அவங்களோட சேர்ந்தவன், நான் இவங்கள சேர்ந்தவன். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தட். அதை நான் குறிப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படல, விரும்பல. நீ யார் பக்கம் நிக்கிறான்னு சொல்லி நல்லா யோசிச்சு பாரு. யோசுவா சொல்லும் போது சொல்றான், எல்லாரும் அந்த சைடுல நிக்கிறாங்க, யோசுவா ஒருத்த மாத்திரம் நின்னு சொல்றான், நீ எல்லாரும் போங்க, என்ன அநியாயத்தை கண்டீங்க, அங்க இருந்து எவ்வளவு தூரம் நன்மை செய்து கொண்டு வந்தாரு, எவ்வளவு அற்புதங்களை செய்தார், போறதுனா போங்கயா. அவன் ஒருத்த மாத்திரம் சொல்றான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சத்தமோ ரயிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமாய் ஆண்டவர் உன்னையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இட்ஸ் நாட் எட் another யூத் மீட்டிங். இன்னொரு யூத் மீட்டிங் நினைச்சிட்டு இந்த இடத்துல சர்வசாதாரணமா உட்கார்ந்து இருக்காத தம்பி தங்கச்சி. தங்கச்சி ஏதோ ஒரு டாஸ்க வச்சுட்டு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காத. Let me tell you one thing. You just forget those things for 2 days at least. 2 நாளைக்காவது அதை மறந்துட்டு இரு. வேணாம் அந்த டாஸ்க். தம்பி இதுக்கப்புறம் நான் ஒண்ணு போய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஒதுங்கிட்டு இருக்கட்டும். நான் வந்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீ போன் பண்ணி வச்சிருந்தாலும் ஸ்டாப் ஹியர் நவ். இப்ப நிப்பாட்டு நீ அதை. 2 நாள் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார். You are a special people in God's hand. ஆண்டவருடைய கைகளில் விசேஷித்தமானவர். 3 காரியத்தை சொன்னேன். முதலாவது என்னது? பிரித்தெடுக்கப்பட்டவன். 2வது தெரிந்து கொள்ளப்பட்டவன். 3வது விசேஷித்தவன். நிறைய வசனங்கள் இருக்குது. உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய நண்பர்கள் மத்தியில, உன்னுடைய உறவுகளின் மத்தியில, உன்னுடைய கிளாஸ்ல, உன்னுடைய காலேஜ்ல, உன்னுடைய ஸ்கூல்ல, நீ இருக்கிற இடத்துல, உன்னுடைய கிராமத்துல, உன்னுடைய டிஸ்ட்ரிக்ட்ல ஆண்டவர் உன்னை விசேஷமா ஏன் உன்னை பயன்படுத்தல அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன் உன்னை பயன்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னும் நீ விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது ஆண்டவருடைய கரத்துல. There are certain things you are just still holding it. இன்னும் நீ பிடிச்சிட்டே இருக்க. ஆண்டவருக்கு எப்ப விட்டு கொடுக்குறியோ அப்பதான் உன்னை பயன்படுத்த முடியும். குடும்பமாய் கர்த்தர் எங்களை பயன்படுத்தி வருகிறார். பல வெளிநாடுகள்லாம் போயிட்டு வந்திருக்கோம். ரீசெண்டா கூட சவுத் கொரியா போயிட்டு வந்த நானும் என்னுடைய 2 பிள்ளைகளும் தேவனுடைய ஊழியத்திற்காக. அது போக நான் ஒரு 6-7 நாடுகள் நான் போயிட்டு வந்திருக்கேன். பெருமைக்காக இதை சொல்லவில்லை. தேவனிடத்துல விட்டு கொடுக்கும் பொழுது மாத்திரம்தான் உங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும். அந்த இடங்கள்ல எல்லாம் போகும்போது சொல்லுவாங்க, இன்னொரு தடவை வருவீங்களா, இன்னொரு தடவை டிக்கெட் போட்டா நான் வர்றேன் அப்படின்றது. ஏன்னா நம்ம டிக்கெட் போட்டு போக முடியாது. If God can use me, என்னைய கர்த்தர் பயன்படுத்துவார் என்று சொன்னால், if God can use my family, என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் பயன்படுத்துவார் என்று சொன்னால், நிச்சயமாய் உன்னை பயன்படுத்த முடியும். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க விசேஷமானவங்க. கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க விசேஷமானவங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். அதுக்கு தான் இங்க தகுதிப்படுத்துறாரு. அல்லேலூயா. நான்காவதாக 2 காரியத்தை வேகமாக சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்க வேண்டாம். மத்தேயு 24 அதிகாரம் 44வது வசனத்துல கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். He is just preparing you. ஏற்கனவே அருமையான மகள் எடுத்துட்டு போயிட்டா. God is preparing you. உன்னை என்னை prepare பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம விட்டு கொடுத்தா மாத்திரம்தான். நீங்க வீட்டுல போன பிறகு அல்லது நைட்ல ஒருவேளை உங்களுக்கு மொபைல் அனுமதி அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன்னா நான் ஒரு யூத் மீட்டிங் போவேன் எப்பவுமே. 3 days அங்க நடக்கும். அது ஒரு VBS மாதிரி ஒரு கேம்ப். அந்த கேம்ப்ல என்ன தெரியுமா பண்ணுவாங்க, போன உடனே மொபைல வாங்கி வச்சிருவாங்க, பவுச்சுக்குள்ள போட்டுருவாங்க. திரும்பி அந்த பவுச் மேல பேர் எழுதிடுவாங்க மார்க்கர்ல. திரும்பி போகும் பொழுதுதான் அதை கொடுப்பாங்க.
நான் பாஸ்டருக்கு ஐடியா சொல்லல, கோச்சுக்காதீங்க. அவங்க அப்படியெல்லாம் வாங்க மாட்டாங்க. அந்த பவுச்சில் போட்டு திரும்பி போகும்போது தான் கரெக்டா அவங்களுடைய மொபைல் போனை கொடுத்துருவாங்க. அது வரைக்கும் ஏதாவது போன் பண்ணணும்னா அங்க அந்த கேம்புடைய தலைவருக்கு தான் போன் பண்ணணும். என்னுடைய பொண்ணு எப்படி இருக்கு, பையன் எப்படி இருக்கு, அதுவும் நைட்டு 9 மணிக்கு மேல. இமேஜின். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த இடத்துல கொண்டு வந்து உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த ஆயத்தத்துக்கு நீங்கள நானும் விட்டு கொடுக்கணும். மகள் சொன்னது போல நீங்க போன பிறகு அந்த மொபைல் போன்ல போட்டு பாருங்க, அந்த குதிரையோட ஷூவை எப்படி வைக்கிறாங்கன்னு. அந்த ஷூ இருக்குல்ல, அது இரும்பு. அதை என்ன பண்ணுவாங்க, அப்படியே கொஞ்ச நேரம் மெல்ட் பண்ணுவாங்க, அப்படியே அந்த இதுல நெருப்புல காமிப்பாங்க, ரெட் கலரா மாறிடும். மாறின பிறகு அதனுடைய பாதத்துல வைப்பாங்க, புகை அப்படியே வரும். அதுக்கு முன்னாடியே கட்டு போட்டுருவாங்க, அசைக்க கூட முடியாது, பயங்கரமா புகை வரும். அந்த புகை வந்த பிறகு துடிக்கும். few minutes உடனே தண்ணியை ஊத்திடுவாங்க, ஆணி வச்சு அடிச்சிருவாங்க, சேஃபா அது முடிஞ்ச பிறகு அந்த குதிரை ஓடுற ஓட்டம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, என்னுடைய குதிரை தான் முதல்ல வரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. சில குடும்பங்கள்ல சில பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைங்க பிரச்சனையோடு கூட நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த வேளையில உங்களை தொடுகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை வந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவரே ஏன் எங்களை இப்படி ஒரு புடமிடுறீங்க, ஏன் இப்படி ஒரு சூழலுக்குள்ள நாங்க போய்கிட்டு இருக்கோம், ஏன் இப்படி ஒரு காரியத்தை எங்கள் குடும்பத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஐ டெல் யூ, டேக் இட் as a promise. இது ஒரு வாக்குத்தத்தமாய் நீ எடுத்துக்கோ. இந்த இடத்தை விட்டு நீ போகும்பொழுது உன் வீட்டுல போய் ஒரு சந்தோஷமான செய்தியை நீ கேட்ப. என் தேவன் உன்னை உருவாக்கினதுக்கு இதுக்குத்தானா, இதுக்கு ஒரு காரணத்துக்கு தான் கர்த்தர் இப்படி செய்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். ஆமென். சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். 10 கன்னிகைகள், அந்த சம்பவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 10 கன்னிகைகள் 5 கன்னிகள் என்ன கொண்டு வந்திருந்தாங்க, தீவெட்டியோடு. எல்லாருமே தீவெட்டியோட தான் வந்திருக்காங்க. நல்லா இமேஜின், எல்லாருமே தீவெட்டியோடு கூட தான் வந்திருக்காங்க. தீவெட்டியில என்ன இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, நல்லா போய் பாருங்க. ஆனா மணவாளன் வருவதற்கு தாமதமானபடியினால இவங்க இந்த 5 பேர் வச்சிருந்த தீவெட்டியில என்ன ஆயிடுச்சு, என்ன தீந்து போச்சு. ஆனா இந்த மீதமுள்ள 5 பேர் என்ன பண்ணாங்க, ஏற்கனவே எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருந்ததுனால அதை ஊத்திக்கிட்டே இருந்தாங்க. மணவாளன் வரும் பொழுது இவங்க கடைக்கு போயிட்டாங்க வாங்குறதுக்கு, இவங்க உள்ள மணவாளன் கூட்டிட்டு போயிட்டாரு. நீ ஆயத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, God cannot take you to his place. அவருடைய இடத்துக்கு நீயும் நானும், ஆண்டவர் உன்னை எடுத்து செல்லவே முடியாது. அதுக்கு நீ நானும் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆயத்தத்துக்கு உன்னை விட்டு கொடுக்க வேண்டும். கடைசியாக, எனக்குரிய டைம் முடுங்க, பேதுருவை ஆண்டவர் உருவாக்குகிறார், பவுலை ஆண்டவர் உருவாக்குகிறார், எஸ்தரை ஆண்டவர் உருவாக்குகிறார். எஸ்தர் இன்னும் ராஜாத்தியாக மகுடம் சூட்டப்படவில்லை, ராஜாத்தி என்று சொல்லப்படவில்லை. அதற்கு முன்பதாகவே எஸ்தர் ஒரு பிரிப்பரேஷன்ல இருக்கிறார். இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி பிரிப்பரேஷன்ல வந்துகிட்டு இருக்கும் போதேதான் மொர்தெகாய் போய் சொல்றான், இப்ப நீ சொல்லல அப்படின்னு சொல்லி சொன்னா ரட்சிப்பு வேறு வழியாய் வந்துவிடும். எப்ப? இன்னும் ராணியா போய் நிக்கவே இல்லை. இமேஜின், God is preparing you. உன்னை என்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? கடைசி பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்து அப்படின்னு சொன்னா, அவர் அழைத்து செல்ல திட்டமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதாக என்னது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். 2வது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 3வது விசேஷமானவர்கள். 4வது ஆயத்தப்படுத்தப்படுகிறவர்கள். 5வதாக அழைத்து செல்லப்படுபவர்கள். God is going to call you. God is going to take you. One day he is going to come. ஆண்டவர் வேகமாய் வரப்போகிறார். கவனமாய் கேளுங்கள். என்னை கவனிங்க பார்க்கலாம். இப்ப எல்லாம் பைபிள் எல்லாம் மூடிருங்க, வசனம் வாசிக்க வேண்டாம். நிறைய வசனங்கள் இருக்கு, வாசிக்க நேரம் இல்லை. எனக்கு கொடுத்த டைம் முடிய போது. ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ். எல்லாரையும் என்னை கவனிங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபம். எங்கனாலும் நீங்க போய் போட்டு பாருங்க. ஆண்டவர் இயேசு வருவதற்கு ஆண்டவருடைய இயேசு வருகைக்கு எல்லாமே ஆயத்தமாகுது. அந்த தம்பி அந்த புக்கெல்லாம் மூடி வைப்பாக்கலாம், உன்னுடைய அந்த ஸ்கிரிப்லிங் பேட் எல்லாம் மூடி வச்சிருப்பாக்கலாம். எவ்ரிபடி க்ளோஸ் யுவர் பைபிள்ஸ், க்ளோஸ் யுவர் நோட் புக்ஸ். யூ ஜஸ்ட் லுக் அட் மீ. என்னை பாருங்க பார்க்கலாம். நான் முடிக்க போறேன். இப்ப நான் சொல்ற செய்தி எல்லாம் உங்களுக்கு ஒருவேளை ஷாக்கா இருக்கலாம். ஒரு சிலருக்கு பழசா இருக்கலாம், ஒரு சிலருக்கு புதுசாவும் வினோதமாவும் இருக்கலாம். ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபம். ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், தேவாலயம் கட்டப்பட வேண்டும். எங்க கட்டப்பட வேண்டும்? எருசலேம்ல, அந்த இஸ்ரேல்ல தேவாலயம் கட்டப்பட வேண்டும்.
கவனமாய் கேளுங்கள். தேவாலயம் கட்டப்படுவதற்கு தேவையான எல்லா தடவாளங்களும் வந்து இறங்கி விட்டது. All the materials, all the items, it has been stored now. இப்பவே வந்து இறங்கிருச்சு. இது உண்மை. அந்த தேவாலயத்துல பலி கொடுக்கக்கூடிய அந்த மிருகமும் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. உங்களுக்கு தெரியும், அந்த மிருகம் இனி வளர்ந்து வர முடியாது, அதனால குளோனிங்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை எப்படி பலியிட வேண்டும் என்று சொல்லி எல்லா பிராக்டிக்கலும் முடிச்சாச்சு. இன்னும் 2 தடவை அந்த பிராக்டிக்கல் முடிச்சாங்கன்னா ஆண்டவருடைய வருகை சமீபம். 3 தடவை முடிச்சிட்டாங்க, இன்னும் 2 தடவை முடிச்சிட்டாங்கன்னா ஆண்டவருடைய வருகை சமீபம். போய் எதுல வேணாலும் நீ செக் பண்ணி பாரு. எதற்காக சொல்றேன் அப்படின்னா, தேவனுடைய வருகையில் நீ நானும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதுதான் இவ்வளவு தெளிவா நான் சொல்றேன். அந்த பலியை யார் செலுத்த வேண்டுமோ அந்த யூத கோத்திரத்தினுடைய தலைவனையும் தேர்ந்தெடுத்து விட்டார்கள். பெயரும் வெளியிடப்பட்டாச்சு. ஹலோ, பலியிடப்பட வேண்டிய மிருகம் வந்தாச்சு, பலியிடப்பட வேண்டிய ஆளும் வந்தாச்சு. கவனமா கேளுங்க. அந்த ஃபாதர், அந்த யூதனுடைய அந்த ரப்பாயை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இட் இஸ் ட்ரூ, உண்மை. அப்ப எவ்வளவு சீக்கிரம் என்பதை யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு காரியத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எது தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி வர வேண்டும். அந்த உடன்படிக்கை பெட்டியையும் கண்டுபிடிச்சாச்சு. கவனமாய் கேளுங்கள். இட் ஹஸ் பீன் ஃபவுண்ட். உடன்படிக்கை பெட்டியை போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு மலைக்குள்ள இருக்குது. இப்ப அந்த மலைக்குள்ள இருக்கிற உடன்படிக்கை பெட்டிய ஒரு ஹோல் போட்டு உள்ள போய் பாக்குறாங்க. அந்த ஒரு கேமரா ஒண்ணு போகுது. உள்ள போன பிறகு டிஃபியூஸ் ஆகி வெளியில வருது. உள்ள போகுது, டிஃபியூஸ் ஆகி வெளியில வருது. ஃபியூஸ் ஆயிடுது. அது முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அந்த கேமரா வேலை செய்யாது. என்ன பண்றது யோசித்து பார்க்கிறார்கள். ரைட், அந்த கேமராவை வச்சு தூரத்துல இருந்து பார்க்கலாம் அப்படின்னா அவ்வளவு பிரகாசமா இருக்குதா அந்த உடன்படிக்கை பெட்டி. சத்தமா கைகளை தட்டலாமா என் தேவனுக்கு? It was such a powerful, it was lightning like anything. பயங்கர மின்னலான ஒரு ஒளி அந்த உடன்படிக்கை பெட்டி மேல இருந்துகிட்டு இருக்குதா. போய் படிச்சு பாருங்க. உடன்படிக்கை பெட்டி எங்கே என்று சொல்லி ஒரு புக் இருக்குது. அது மாத்திரம் இல்ல, யூடியூப்ல போயிட்டு வேர் இஸ் அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க அப்படின்னு சொல்லி, கவெனன்ட் பாக்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி போய் பாருங்க. நிச்சயமா இதோட டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்ப சொல்ல போறதா ஆச்சரியமான காரியம். அந்த உடன்படிக்கை பெட்டியை தூரத்துல இருந்து இந்த கேமரா பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி மேல ரத்தம் சொட்டு சொட்டாய் இன்றும் விழுந்து கொண்டிருக்கிறதாம். பழைய ஏற்பாட்டுல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வச்சிருக்க உடன்படிக்கை பெட்டி மேல ரத்தம் தெளிக்கப்பட்டால் மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு உண்டு பிள்ளைகளுக்கு, ஜனங்களுக்கு. புரிஞ்சுக்கோங்க. அதே போலதான் இப்பவும் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு எனக்கும் தேவன் பாவ மன்னிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய டீச்சிங் பண்ணுவேன். அதனாலதான் உங்களுக்கு இந்த புரியும்படியா இந்த காரியத்தை சொல்றேன். அத போய் இந்த கேமராவோட அடுத்த எண்டுல வச்சு அந்த ரத்தத்தை மாத்திரம் ஒரு சொட்டு எடுத்துட்டு வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்களாம். அந்த ரத்தம் வந்து இன்னும் ஜீவனோடு கூட இருக்குதான். கணவனும் மனைவியும் சேராத ஒருவனுக்கு பிறந்த ஒரு குழந்தையினுடைய ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தமா 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 அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. இன்னைக்கும் தேவகுமாரனுடைய, மனுஷகுமாரனுடைய, இயேசுனுடைய, பரிசுத்த ஆவியானுடைய ரத்தம் இன்னைக்கு சிந்தப்பட்டிருக்கிறதுனாலதான் உனக்கு எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் திரும்ப 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 நீ செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் இயேசு வரப்போகிறார். என்ன செய்ய போற? ஒரு சில பிக்சர்ஸை காமிச்சு நான் உனக்கு இந்த இடத்தை விட்டு நான் போகணும், உன்னை கமிட்மெண்ட்ல நடத்தணும் அப்படின்றதுக்காக நான் விரும்புகிறேன். கொஞ்சம் சீக்கிரமா, கொஞ்சம் முன்னாடி வா பார்க்கலாம். இங்க வந்துரு. தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா கேமரா போக்கஸ் பண்ணீங்கன்னா இங்க பெரியவங்களுக்கு தெரியும். Is there a cameraman? Thank you, sir. You just focus on these pictures alone. இது மாத்திரம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு உனக்காக எனக்காக மரித்தார். கடைசி நேரத்துல வந்துட்டேன், என்னை கவனமா கேளுங்க, முடிக்க போறேன். another 5 minutes, 5 நிமிடங்கள் தான். உனக்காக எனக்காக மரித்த ஆண்டவர் இயேசு அடி பயங்கரமா வாங்குறாருங்க. இதை விட அடி யாருக்கு வாங்கியிருக்க முடியும்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் சாதாரணமா ஒரு ஸ்கேல வச்சு அடிச்சுட்டாலே, ஐயோ எனக்கு வலிக்குது மம்மி ப்ளீஸ் இனிமே நான் செய்ய மாட்டேன் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு தூரம் நம்முடைய மம்மியை மிரட்டுறோம். இமேஜின். ஆண்டவர் இயேசு உனக்காக எனக்காக பயங்கரமா சிலுவையில் அடி வாங்குறாரு. அடி வாங்கினது மாத்திரம், அவருடைய தலையில முள் முடி. நமக்கு ஒரு தலைவலி வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்றோம்? லீவ் லெட்டர் எழுதிரோம். மம்மி, ஐ cannot go to the college, I cannot go to my office, kindly give the leave letter. இந்த லீவ் லெட்டர் கொடுத்துருங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் லெட்டர் எழுதிட்டு போயிடுறோம். ஆண்டவருடைய தலையில முள் முடி, ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிறது. முள்முடி மாத்திரம் இல்ல,
சிலுவையை சுமக்க சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இமேஜின். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி என்ன தெரியுமா சொல்லுது? அவர் சுமந்த சிலுவையினுடைய, ஒருவேளை நீங்க சர்ச்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, 150 கிலோகிராம், 150 கேஜியா. இமேஜின். 50 கேஜின்றது ஒரு சிமெண்ட் மூடை. 3 சிமெண்ட் மூடைய உனக்காக எனக்காக ஆண்டவர் சிலுவையில தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கார். காரணம் என்ன? நீ செய்த தவறுக்காக, நீ செய்த பாவத்திற்காக, நீ செய்த தவறுக்காக, தப்புக்காக. சிலுவையில சுமந்த இயேசு கரங்கள்ல அடிக்கிறாங்க. நம்ம கைகள்ல பென்சில சீச்சிட்டு இருக்கும்போது லைட்டா ஒரு சொட்டு ரத்தம் வந்துருச்சு, லைட்டா கீறிச்சுன்னா என்ன சொல்றோம்? அப்படி பார்த்து வா பியூட்டிஃபுல் பிளட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். உடனே வாயில வச்சுட்டு அம்மா எனக்கு வேதனையா இருக்குது, ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஐ எம் சாரி, எனக்கு என்ன பண்றது தெரியல அப்படின்னு உதறிக்கிட்டு வேகமா ஓடுவோம். ஒரு பிளாஸ் போடுவோம், டிடி இன்ஜெக்ஷன் போடுவோம். இமேஜின். கைகள்ல ஆணி, ஆண்டவருடைய கைகள்ல, கால்கள்ல ஆணி, உனக்காக எனக்காக தேவன் எவ்வளவு தூரம் அந்த பாடுகளை சகித்துக் கொண்டார் என்று சொல்லி பாரு. வேணா தம்பி தங்கச்சி, போதும். கடைசியா சிலுவையில அவரை அறையிறாங்க, சிலுவையில தொங்குறாருங்க. நான் சொல்றத உன்னுடைய ரூம்ல போய் செஞ்சு பாரு. ஒரு காலை கீழே வச்சுக்கோ, ஒரு கால் இப்படி மேல வச்சுக்கோ, இப்படி 2 கையும் இந்த மாதிரி 2 கையவும் நீத்திட்டு 3 நிமிஷம் மாத்திரம் அப்படி இருக்கிற இடத்துல கரெக்டா நின்னு பாரு. இந்த மாதிரி நிச்சயமா இப்படி ஆடுவ, இப்படிதான் ஆடுவ. முடியாது உன்னால. இமேஜின். உனக்காக எனக்காக எவ்வளவு நேரம் அந்த சிலுவையில என் இயேசு தொங்குகிறார். காரணம், நீ செய்த தவறுக்காக, நான் செய்த தவறுக்காக. அவரை வச்சுட்டாங்க, கல்லறையில வச்சுட்டாங்க. ஆனா 3ஆவது நாள் என் தேவன் உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு கூட எழுந்த இயேசு அவர் மேல போயிருக்கிறார், உனக்காக எனக்காக பரலோக ராஜ்யத்தை உண்டு பண்ணுவதற்காக. ஒரு நாள் அவர் மேக மீதில் வரப்போகிறார். நீயும் நானும் அந்த பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். பரலோகத்திற்கு தேவன் அழைத்து செல்ல போகிறார். அந்த இடத்துக்கு பேர் தான் ஹெவன். இப்ப 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். Heaven is a wonderful place where you are going to walk on the road is going to be gold. Where you are going to touch on the right side wall is going to be gold. வலது பக்கம் நீ அந்த செவத்தை போய் தொட்டினா அது தங்கமா இருக்க போகுது. இடது கை பக்கம் அந்த செவத்தை போய் தொட்டினா அது தங்கமயமா இருக்க போகுது. அந்த தங்கத்தோட வீடுல நீ நானும் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த 5 காரியத்துக்கும் நீ நானும் விட்டு கொடுத்தவர்களா இருக்க வேண்டும். ஒரு அருமையான பிளேஸ்க்கு ஆண்டவர் உன்னை என்னையும் கூட்டிட்டு போறாருங்க. 2வது பிளேஸ் ஹெல். முடிக்க போறேன் 2 மினிட்ஸ்ல. அடுத்ததான் ஒரு பிளேஸ் சொல்லப்பட்டிருக்குது. The first place is hell. அங்க நீ கைவிடப்பட்டுட்ட அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்த பிளேஸ் இஸ் கால்ட் ஹெல். அதுல படத்திலே உனக்கு தெரியும். அது ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்குது, தமிழ்ல எப்படின்றது தெரியல. ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்குது, இட்ஸ் a bottomless pit. தண்ணி ஊத்த ஊத்த கீழே மூடி இல்ல அப்படின்னா, கீழே அந்த கடைசியில இருக்கிற அந்த இது இல்ல அப்படின்னா, வாட்டர் பாட்டில்ல தண்ணி கீழே போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் இது. அந்த பாதாளத்துக்குள்ள நீ போய்கிட்டே இருப்ப. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த மாதிரி ஒரு ஓட்டை, அந்த ஓட்டைக்குள்ள போய்கிட்டே இருப்போம். யாரு காப்பாற்றவே முடியாது. அந்த இடத்துல நீ ஒருவேளை கத்தலாம், ஐயோ என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஜீசஸ் அப்படின்னு கூட கத்தலாம். உனக்கு ஒரே ஒரு சத்தம் தான் கேட்கும், நோ, முடியாது. எவ்வளவு தடவை உனக்கு தருணங்களை கொடுத்தேன், எவ்வளவு தடவை உனக்கு வாய்ப்புகள் வந்தது, அப்பெல்லாம் விட்டுட்டீல. நவ் நோ. ஆண்டவர் சொல்லிடுவார் இல்ல அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த 2 இடத்துல நீ எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்புற? தேங்க்யூ. எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்புற? கண்களை மூடி அப்படி தலைகளை தாழ்த்தி யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். அங்க ஒரு கூட்டம் எதுக்கோ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. Don't look at them. They are coming for the next program. அவங்க அடுத்த ப்ரோக்ராமுக்கு மேல வரத்தான் போறாங்க. அவங்கள ஒரு 1/2 மணி நேரம் நீ பார்க்க தான் போற. Close your eyes. உன்னுடைய கண்களை மூடிக்க பார்க்கலாம். அவங்கள பார்க்காத, நீ பார்க்காத. They are preparing. எனக்கு அடுத்து நான் எப்படி அவங்களுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆனோ அது மாதிரி எனக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க. எவ்ரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ். பின்னாடி இருக்கிற போதகர் அம்மாக்கள் எல்லாருமே கண்களை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்ணு மூடு. ஆண்டவர் உன்னை என்னையும் இந்த 5 காரியத்திற்காக, ஆண்டவருடைய கரத்துல நான் யாரு, தேவனுடைய கரத்துல நான் யாரு, தேவன் என்னை எப்படி வச்சிருக்கிறாரு, தேவனுடைய பார்வையில நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டுக்கிட்டே இருக்கிறீல. 5 காரியம். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ விசேஷமானவன், நீ ஆயத்தமாக்கப்பட்டவன், நீ வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவள். In the name of the Father, Son and the Holy Spirit. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தால் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த இவர்கள் வழி விலகி போகாதபடி பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், விசேஷமானவர்களாய், ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வருகையில காணப்படுகிறவர்களாய் கர்த்தர்களை நடத்தும்படி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்.
வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வழி விலகி போகாதபடி பரிசுத்த ஆவியானவர் நேர்வழியாய் நடத்துவீராக உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகள் வருவதற்கு காரணமாயிருந்த போதகர்மார் ஒவ்வொருவருக்கும், அவர்கள் குடும்பங்கள், ஊழியங்களுக்கும், ஆண்டவரை தலைமை பொறுப்பில் இருக்கிற போதகர்கள், உதவி போதகர்கள், அதற்கு கீழே பணியாற்றுகிற ஒவ்வொரு போதகர்களையும் நாங்கள் பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்துல அவர்களையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். வருகிற நாட்களிலே இந்த பிள்ளைகள் விசேஷித்த சாட்சிகளை கேட்க, they need to be called as a special people, Lord. அவர்கள் விசேஷமானவர்கள் என்று அழைக்கப்பட உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தமா பரிசுத்த ஆவியானவர் கைகளை தட்டிடலாமா? இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. Thank you, God bless you.